என்னைய தலை வச்சிருக்க? பந்தல்ல பாவக்காய் கூடி பண்ண மாதிரி. இனிமே என் பார்பர் ஷாப்புக்கு நீ வர்றதுன்னா உன் செலவுல சீப் ஆயிட்டு வரேன். திரும்ப சின்ன கண்ணு, உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்னல, அவன் இவன் தான். சேர்த்துக்கப்பா. ஆமாண்ணே, ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். பின்ன கைக்கா செருப்பு போடுவாங்க. இந்த ரூல் எல்லாம் பேசாத. இதுக்கு முன்னால எங்க இருந்த? திருப்பதி, திருத்தணி, பழனிலங்க. அங்க என்ன பண்ண? ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க எதுல ஸ்டெப் கட்டிங்? ஒரே டைப் கட்டிங் தானே? அது இல்லங்க, 3 கோயிலும் மலை மேல தானே இருக்கு. அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போகணும். அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா? இங்க அப்படி இல்ல. கொஞ்சம் மண்டையில மசுறு விட்டு வெட்டணும், இல்லன்னா ஒன்ன வெட்டி போடுவாங்க. பழகுனா 2-3 நாள்ல சரியா போயிடுது. இது என்ன உழவு மாடா பழகிக்கிறதுக்கு? என்ன இருந்தாலும் உங்க ஆளு தானே. ஓ இது நம்ம ஆளா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. எப்படிப்பட்ட குடும்பம்? எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாமுங்க. எப்படி? எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி 3 ஹவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க. எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க? எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. அப்ப எங்க குடும்பத்து தம்மு எப்படி? அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார். அடேங்கப்பா, அப்பவா? எப்பவா இருந்தா என்னடா, அப்ப வருவார். அண்ணே, உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னு. கொடுக்குறேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா. தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா? கடைக்கு முன்னால மறியல், கல்லெடுத்து தெரியுது. ஐயோ, உண்ணாவிரதம். அது எனக்கு தெரியவே தெரியாது. வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்தமிட்டு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு ஏத்தாப்படியே கடை வைப்பியா? ஐயோ, அது துரோகம்ங்க. வையி, கொஞ்சம் தள்ளி வையி. எதிர்த்தாப்படியே வச்ச இங்கிருந்தே கத்தி எறிஞ்சு உன் தலை எடுத்துருவேன். என்னடா அது ட்ரெஸ்? சரி அழுகாத, வேற ட்ரெஸ் போட்டு வந்து கீழே சிந்துற முடியெல்லாம் அள்ளி போடு. உங்களை மறக்கவே மாட்டேங்க. கையேடு, அப்படியே ரொம்ப குறுகாத போ. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. வணக்கங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வெளியூர். டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? அம்மா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். வாமா. அம்மா, வண்டி நிறுத்த சொல்லுங்க, டாக்டர் வீடு வந்துருச்சு. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. ரொம்ப நன்றிமா. எனக்கு டிரைவர், வண்டி நிறுத்து. சார் ப்ளீஸ் சார். சார், எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு போன் வந்துச்சு. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? உட்காரு. என்னங்கப்பா, எப்படி ஓடி வரீங்க? என்ன விஷயம்? எங்க முதலாளி நெக்லஸ் திருடிட்டு வந்தாங்க சார். யாரு? இந்த பொண்ணா? ஏமா டிரைவர், அந்த பொண்ணு சேலை கட்டி ஜட போட்டு சொன்னீங்க, ஆனா இதே முகம் தாங்க. அதுக்குள்ள எப்படியா முடிய வெட்டி புடவைய மாத்த முடியும்? இவங்க என்ன வளர்றாங்க? இதே குரல் தாங்க. எதுக்கு சந்தேகம்? யாராவது பொம்பளைங்க இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் சோதனை பண்ணி பாருங்க. மாமா, இந்த அம்மா சோதிச்சு பார்த்தாச்சு, ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாத்துட்டீங்களா? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்ல. அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் அழுத்தி அழுத்தி கேக்குறீங்க. கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் விடுறீங்களா? எங்க? இந்த பக்கம் தான்.
எந்த பக்கமா? ரைட் ரைட் இந்த பக்கமா போங்க. சரி சரி. பாத்து. ஏமா, உன் வீடு இந்த ஊர்ல தான் இருக்கா இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கா? இந்த ஊர் தான். எங்கம்மா? இங்கதான். பூட்டின வீட பார்க்கணும்ல. என்னம்மா நீ என்னன்னு சொல்ற? ஒருவேளை ஹாஸ்பிடல் போயிருந்தாங்கன்னா? அதானே பாரு. சார் இங்கதான் சார். ப்ளீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க சார். அப்ப நான் புறப்படுறேன். ஐயோ நீங்க போயிட்டா அப்படி? வேற என்ன செய்யணும்? வீடு பூட்டி இருக்கு. அம்மாவை எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்களோ தெரியலையே. அக்கம் பக்கத்துல போய் கேட்டு பாரு. உள்ள போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாதான் தெரியும். அப்போ நீ போய் ஃபோன் பண்ணு. அந்த பொண்ணு நெக்லஸ் தேடும்போது சாவி கீழே விழுந்துருச்சு. இப்ப சாவியை காணுமே சார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க சாவி ஏதாவது இதுக்கு பொருந்துமான்னு பாருங்களேன். ஏன் சாவி எப்படிமா உன் வீட்டுக்கு பொருந்தோம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்களேன் சார் ப்ளீஸ். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரவாயில்லையே, ஏன் சாவி உன் வீட்டுக்கு புரிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்களேன். காஃபி? வாங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? காஃபி போதும். ஜஸ்ட் a minute. நீங்க சாப்பிடுங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். என்னடி கதவு திறந்திருக்கு? யார் பாணி? நீங்க யாரு? நான் யாரா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? இந்த வீட்டுக்கு 35 வருஷமா நான் தான் ஒரே ஓனரு. இவளுக்கு ஒரே புருஷன். அப்படியா? உங்க பொண்ணுதான் இதெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு உள்ள போயிருக்கு. ஏன் பொண்ணா? ஏண்டி எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க நீ? ஐயோ என்னங்க நீங்க என் மேல அபாடமா பழி சுமத்துறீங்க. இவங்க உங்க வைஃபா? என்ன வேற ஒருத்த முன்னாடி கூட்டு வந்திருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி. இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உங்க பொண்ணு சொன்னா? இவளுக்கா? குத்துக்கல்ல மாதிரி இருக்கா. இவளுக்கு உடம்பு சரியில்லை. யோ என் பொண்ணு இவதாயா? அப்போ அந்த பொண்ணு? இன்னொருத்த பொண்ணு. யோ அவ யாரா இருந்தா எனக்கு என்னயா? என் வீட்டுல உட்காந்து என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்க? உள்ள போயேண்டி. போன் பண்றேன்னு உள்ள போயிருக்கா? போனா? என் வீட்டுல ஏது போனு? யோ அவ யாருன்னு பார்த்துட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். அடிப்பாவி, டேங்கே தூக்கிட்டு போயிட்டா. இவ்வளவு சுத்தம் ஒரு கேஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதானே. ஏமா இந்த நிலைமையில தனியா வெளியே வரலாமா? இப்படி காலார நடந்தா பிரசவம் சுலபமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான். நடக்கும்போதே பிரசவம் ஆயிட போகுது. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போ. ஏய் நில. ஏய் சின்ன பொண்ணு, எங்க ஓடுற? என்ன சார், என்ன பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு? நானே பிரசவ வலியில போயிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை எங்கேயோ பாத்திருக்கேன். இருக்காது. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் மோட்டார் பைக்ல. உங்ககிட்ட கைவரிசை காமிச்சிட்டாளா? அவ வேற யாரும் இல்ல சார், என் கூட பிறந்த தங்கச்சி தான். இப்படிதான் சில இடங்கள்ல திருடுறா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்றா. கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அப்படியா? நானே ஒரு வழியை காட்டுறேன். என்ன சத்தம் எக்கு தப்பா வருது? பாத்துருவோம். சின்ன கண்ணு, யார் இந்த சின்ன பையன்? பையனா? எங்க இவன் பையனா? உங்க ஊர்ல எல்லாம் பையங்க இந்த சைஸ்ல தான் இருப்பாங்களா? இவன் கஷ்டப்படுற குடிக்க கஞ்சியிலன்னு வந்தது நாயே. நமக்கு தான் இழகன மனசாச்சா வேலைக்கு வச்சுக்கிட்ட. இப்ப அடக்கமா இருக்கான். போக போக எப்படியோ. என்ன என்ன போய் முன்ன பண்ண தெரியாத ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பிருவேன். யாரா முன்ன பண்ண தெரியாத ஆளு? இவர் சொன்னா இந்த ஊர்லயே மூச்சு விட மாட்டாங்க. அவ்வளவு செல்வாக்குள்ள மனுஷன். அப்படியா? அப்படின்னா உங்க பேர்ல ரசீர் மன்றம் இருக்கணுமே. என்னை உங்க பக்கம் சேர்த்துக்குங்க. ஏய் வந்துடுறா. மரியாதை இந்த பக்கம் வந்துரு. வந்துடுறா. ஏன்டா இப்படி இருக்கீங்க?
கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள் அறிமுகப்படுத்தினா உடனே போய் ஒட்டிக்குவீங்க. நிக்க இடம் கொடுத்தா உட்கார இடம் கேட்பீங்க. உட்கார இடம் கொடுத்தா உள்ள போய் இருக்கிறவனையும் வெளியே துரத்துவீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. அண்ணா ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி டேய், என் கோபத்தை கிளப்பாத. ஐயா, இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. எங்க அப்பா டேய், உங்க பரம்பரையை ஒழிச்சு காவேரி. பரதேசி போய் அவனை. என்னது அவங்க அப்பா? டேய், நமக்குள்ள வெட்டுக்குத்தாய் போயிடும். சரி, அவங்க அப்பாவை அடே, நான் வரலப்பா.